ओम इंदुर्वाजी पवते गौन योगा इंद्रे सोमः सह इन्वन मदाय हंती रक्षो बाधते पर्यरातिम वरीवस कृणवन व्रजनस्य राजा. ரொம்ப ரொம்ப அருமையான சாமவேத மந்திரம். இறைவன் என்ன சொல்றாருன்னா, உபாசகன் யார் இறைவனை உபாசனை செய்கின்றாரோ, இறைவனுடைய உபாசனை வேத வழியில தான் செய்யணும். வேதத்திற்கு எதிரான உபாசனை செஞ்சா இறைவன் கிட்டேந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்ம பலம் ஆத்ம திருப்தியும் கிடைக்காது. வேதத்திற்கு எதிரான உபாசனை செய்யறாங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களும். 99.99% மக்கள் வேதத்திற்கு எதிரான உபாசனை செய்யறாங்க இன்னைக்கு. அதனால அவங்களுக்கு வெளியில சுகம் தெரியறது, ஆனந்தம் இருக்கு வெளியில, உள்ளுக்குள்ள ஆத்ம ஆனந்தம் ஏற்படுறது இல்ல, ஆத்ம அனுபூதி ஏற்படுறது இல்ல, ஆத்ம பலம் இல்ல, இமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. பெரிய பெரிய குருவெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. பட் அவங்க வாழ்க்கையில இருக்கிற சுகத்தை என்னுடைய குரு கொடுத்த தானம் நினைக்கிறாங்க. பட் ஆனா இமோஷனா ரொம்ப இமோஷன்ஸ்ல வீக். சின்ன விஷயம் நடந்தாலும் அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா உண்மையான தவம் இல்லை, உண்மையான இறைவனுடைய பக்தி உபாசனை இல்லாதனால காரணம். இறைவன் என்ன சொல்றாருன்னா, கோன்ய யோதா, இறைவன் சொல்றாரு இந்த மந்திரத்துல, எப்படி ஒரு பசு, நாட்டு பசு மாடு இருக்கு பாருங்களேன், நம்ம நாட்டு பசு, அதுல இருந்து பால் எடுத்து அந்த பாலை நம்ம காய்ச்சி குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சக்கரெல்லாம் போட வேண்டாம், பாலை வெறும்னு குடிச்சாலே உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ரொம்ப பசுமாட்டுடைய பாலோடைய டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப ஆனந்தம் தரும், ரொம்ப ரொம்ப ஆனந்தம் தரும். சாயங்கால வேளையில கூட யாருக்கு பால் ஒத்துக்குமோ, சில பேருக்கு இன்னைக்கு பால் ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. பால் ஒத்துக்கிறவங்க இந்த பசும்பாலை குடிச்சானா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆனந்தம் தரும். அதே மாதிரி பசு நெய், A2 கீன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்ல. A2 கீ, கையாலேயே பண்ண கீ, நெய், கீனா நெய். ஸோ அந்த நெய்யை கூட நீங்க வீட்டில் பண்ண நெய் மாதிரி இருக்கும், எவ்வளோ ஆனந்தம் தருமோ. இறைவன் சொல்றாரு, அந்த ஒரு சுத்தமான பசும்பாலை காய்ச்சி நீ குடிக்கும் பொழுது உனக்கு எவ்வளோ ஆனந்தம் ஏற்படுமோ, அதே மாதிரி நான் உனக்கு, இறைவன் சொல்றாரு, அந்த பாலுக்கு தகுந்த அந்த பால் எவ்வளவு உடலுக்கு ஆனந்தம், உடலுக்கு ஆரோக்கியம் தருமோ, அந்த மாதிரி உனக்கு நான் ஆத்ம ஆனந்தம் அளிப்பேன். யார் உபாசகனாக இருக்கானோ. அதே மாதிரி அந்த பால் குடிச்சு ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க பழைய காலத்துல, குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, ரிஷிகள் பசும்பால் குடிச்சு பசு நெய் சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சு தவத்திற்காக யூஸ் பண்ணாங்க உடலை. ஸோ அப்போ அவங்களுக்கு உடல்ல பயங்கர பலம், ரிஷிகளுக்கு பயங்கர பலம். எக்ஸசைஸ்லாம் பண்றதில்ல, ஆசனம் பிராணாயாமம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்பொழுது யோகிகள் வீட்டு வேலை செய்வாங்க, வயல் வேலை செய்வாங்க, என்ன உத்தியோகம் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. ஸோ உடல்ல நல்ல பலம். அப்புறம் தவம் செய்வாங்க, கார்த்தாலையும் சரி சாயங்காலம் சரி உபாசனை செய்வாங்க. ஸோ இறைவன் சொல்றாரு, அந்த மாதிரி ஆத்ம பலம் நான் உனக்கு அளிப்பேன். மனபலம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை, மனசுல பலமே கிடையாது. மனசுல ரொம்ப பலவீனம். உடல்ல பலம் இருக்கு, 6 packs 10 packs 8 packs எல்லாமே இருக்கு உடல்ல. பட் ஆத்மால பலம் இல்லை, மனசுல பலம் இல்லை. ஸோ இறைவன் சொல்றாரு, உனக்கு ஆத்ம பலத்தை நான் அளிப்பேன். அதே மாதிரி சத்குணங்களை அளிப்பேன். நீ உபாசகனாக இருந்தால் உனக்கு சத்குணங்கள் ஏற்படும். உனக்குள்ள இருக்கிற குணங்களை பார்த்து மற்றவங்க அந்த மனுஷன் ரொம்ப ஒரு, அவர்கிட்ட பேசினா, இல்லாட்டி அந்த பெண்மணி கிட்ட பேசினா ஒரு தெய்வீகமா ஒரு உணர்ச்சி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய குணம் அந்த மாதிரி ஆயிடும். நம்ம உபாசகனாக உண்மையாக இறைவனை உபாசித்தால் நம்மளுடைய குணம் சத்குணமாக மாறிவிடும். அதே மாதிரி நம்ம பேசுற பேச்சுல ஸ்ட்ரென்த் இருக்கும். என்ன சொல்றாருன்னா, யோக சித்தி அனிமாங்கிற இந்த அஷ்ட சித்தி சொல்லுவாங்க பாருங்களேன், அஷ்ட சித்தியை இறைவன் அருள்வார். அஷ்ட சித்தி யோகிகள் யூஸ் பண்ண மாட்டாங்க. யோகிகள் கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் அவங்களுடைய அஷ்டமகா சித்தின்னு சொல்லுவாங்க. அஷ்ட சித்தி இல்ல, பல சித்தி இருக்கும், அஷ்ட சித்தியை தாண்டிய சித்திகள் இருக்கும் யோகிகள்கிட்ட, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ யூஸ் பண்ணமோ அப்போ அவங்க லிமிட்டடாக, ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுவாங்க அந்த அஷ்ட சித்திகளை.
ஸோ அந்த அஷ்ட சித்திகளை நான் வழங்குவேன். இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில் அஷ்ட சித்திக்கு வார்த்தை என்ன சொல்கிறது? மந்திரத்தில் வார்த்தை என்ன வருது? வரிவஹ விரஜனஸ்ய ராஜா வரிவஹ கிருணவன். கிருணவன்னா நான் அழிக்கிறேன். வரிவஹனா வந்து சுத்த குணங்களையும் சுப குணங்களையும் அஷ்ட சித்திகளையும் நான் அழிக்கிறேன். அந்த அஷ்ட சித்தியில் சில பேர் மாட்டின்றுவாங்க. இந்த சித்தி கிடைச்ச பிறகு, அந்த அஷ்ட சித்தி கிடைச்ச பிறகு சில பேர் வந்து இறைவனை மறந்துடுவாங்க. இறைவன் அதையும் தாண்டியவன். இறைவனை உணர வேண்டும், அந்த சித்தியெல்லாம் தாண்டி போகணும். சித்தி நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் அதில் மாட்டின்றக்கூடாது. நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி போகணும் இறைவனை அடையிறதுக்கு. ஆனால் நம்ம உபாசகனாக இருந்தால் நம்ம கேட்கலைனாலும் அந்த அஷ்ட சித்தியை இறைவன் கொடுப்பார் நமக்கு. அதான் இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில். அதே மாதிரி உன்னுடைய இருதயத்தில் அதான விருத்தி. மந்திரத்தில் வார்த்தை வருது அராத்திம். ராத்தினா தானம், அராத்திம்னா அதானம், கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தை முறியடிப்பேன். உன்னுடைய ஹிருதயத்தில் கஞ்சத்தனமே இருக்காது. ஸோ யோகிகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோகிகள் ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மியான யோகிகள். சில பேர் வந்து தபஸ்விகள் இருக்காங்க, உண்மையான தபஸ்விகள், வேத வழியில் அஷ்டாங்க யோகம் பயின்று இன்னைக்கும் இருக்காங்க சில பேர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபார தானியாக இருப்பாங்க. தனக்குள்ளே இருக்கிற எல்லா ஞானத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கஞ்சத்தனம் பட மாட்டாங்க. பணம் இருந்தால், இப்போ குருநாதர் சொல்லுவார், கையில் நான் வந்து குருநாதர் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவார், கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே தானமாக கொடுத்துருவேன். யாராவது கஷ்டத்தில் நான் பார்த்துட்டா என்கிட்ட என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருவேன், ஆசீர்வாதம் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தானியாக மாறிடுவாங்க. ஸோ அது இறைவனுடைய ஆசீர்வாதம், அது இறைவனுடைய அருள். குருநாதருடைய குணம் இல்லை, அந்த குணத்தை அருளியது இறைவன். எங்கள் குருநாதர் மாதிரி ஒரு குருநாதர்லாம் பார்க்கறது கஷ்டம். அந்த குணம் எப்படி வந்தது குருநாதர்கிட்ட? இறைவன்டேன் வந்தது. இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில், நீ உபாசகன், நீ தினசரி தவம் செய்பவன். காலம்பரை எழுந்து உட்கார்ந்து தினசரி காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுற, ஓம் ஜபம் பண்ணுற, அஷ்டாங்க யோக தவம் பண்ணுற, அக்னிஹோத்திரம் பண்ணுற, இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறாய், பிரம்மச்சாரியத்தை மெயின்டைன் பண்ணுற, ஃபேமிலி லைஃப்லேயும் பிரம்மச்சாரியத்தை மெயின்டைன் பண்ணுற, உன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இறைவன் மேலே இருக்குது. ஸோ நீ உண்மையான உபாசகனாக மாறிவிட்டாய். அப்படி உண்மையான உபாசகனாக நம்ம மாறிட்டா நமக்கு வந்து ஆனந்த ரசம் உள்ளேருந்து பொங்கும். அப்படியே ஆனந்தம். பயங்கர வெயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வெயில், தாங்க முடியாத வெயில், ஃபேன் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், கரண்ட்டு போயிடுது. சப்போஸ் கரண்ட்டு போயிடுது, பயங்கர வெயில், மேலே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் கூரை, வந்து ஆஸ்பெஸ்டாஸ் கூரைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவ்வளோ ஹீட் இருக்கும் வீட்டுக்குள்ளே, வெளியில் கம்மியாக இருக்கும், வீட்டுக்குள்ளே ஹீட் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் கூட ஒரு உண்மையான உபாசகன் இருந்தார்னா அவருக்கு மனசுக்குள்ள ஆனந்தம் பொங்கும். எங்கள் குருநாதரோட அனுபவம் இது சொல்லிடுவார். ஜூன் மாதத்தில் தில்லியில் வந்து மே ஜூனில் 47-48 டிகிரி ஆகும் டெம்பரேச்சர், 50 டிகிரி வரைக்கும் போகும். குருநாதர் சொல்லுவார், நான் வந்து என்னையே மறந்து நான் மொட்டை மாடியில் உட்கார்ந்துட்டு இருப்பேன், வெயில் அடிக்கும் என் மேலே, ஆனால் நான் பரமானத்தில் இருப்பேன். நிழலில் உட்கார்ந்தேன், மரம் சூரியன் இருக்கும்போது மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தேன், சூரியன் நகர்ந்துருச்சு இந்த சைடு, வெயில் வந்துடுச்சு மேலே, ஆனால் என் கண்ணு மூடி இருக்கும், நான் கண்ணை திறந்து பார்த்தா நான் வெயிலில் இருப்பேன், கீழே என்னுடைய நிழல் தரையில் படுறது, என்னுடைய உடம்பு வந்து வெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள பயங்கர ஆனந்தம். இதுதான் இந்த ஸ்டேஜ். ஏன்னா உண்மையான உபாசகன். இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது குருநாதர் சொல்லுவார், நான் எழுதின பல புத்தகங்களில், குருநாதர் 40-50 புஸ்தகம் எழுதியிருக்காரு எங்கள் குருநாதர். அதில் சில புஸ்தகங்கள் வந்து வெயிலில் உட்கார்ந்து எழுதினது. சொல்லுவார், இந்த கவிதை எல்லாமே நான் வெயிலில் உட்கார்ந்து மொட்டை மாடியில் உட்காந்து எழுதினேன், 40 டிகிரி 50 டிகிரி டெம்பரேச்சரில். அதே மாதிரி மைனஸ் டெம்பரேச்சரில் வெயில் கூட பொறுத்துன்றலாம், குளிர் பொறுக்க முடியாது. குளிர் எஸ்பெஷலி நம்மள மாதிரி சவுத் இண்டியன்ஸுக்கு குளிர் தாங்காது. நமக்கு சென்னை மாதிரி ஏரியாவில் நம்ம எங்கே குளிர் பார்த்துருக்கோம். அங்கே குருநாதர் சொல்லுவார், லடாக் பகுதியில் -30 -40 குருநாதர் கோமணத்தை கட்டின்னு உட்காந்துருப்பார் தவத்தில். அவ்வளோ குளிர். மிலிட்ரியில் வேலை பார்த்தாரு. குருநாதருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே 2, 3, 4 டைம்ஸ் அந்த ஸ்பெஷல் கோட்லாம் போட்டு வருவாங்களாம். குருநாதர் கோமணத்தில் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள ஆனந்தம், இறைவன் அந்த ஆத்ம பலம் பாருங்க. உடல்லையும் பலம், ஆத்மாவிலையும் பலம். அந்த பசு சுத்தமான பசும்பாலில் கிடைக்கிற அந்த சுகம், அந்த ஆனந்த ரசம் உடம்புக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்
அதோட சேம் ஈக்குவலண்ட் வந்து ஆத்மாவில் அவ்வளோ ஆனந்தம் கொடுத்துருவார் பரமாத்மா. இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு என்ன தோணும்? நம்மளும் தபஸ்வியாக மாறணும், நம்மளும் தவம் செய்யணும். ஆனால் தவம் செய்யணும் எதற்காக? தவம் செய்யணும் இறைவனை உணர்வதற்காக. தவம் அஷ்டசித்திக்காக செய்யக்கூடாது. அஷ்டசித்தி குருநாதர் சொன்னார், எனக்கு அஷ்டசித்தி வந்துருது, அஷ்டசித்தி எனக்குள்ள வந்துருதுன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் எனக்கு சித்தி வந்துருது. சரி, இந்த சித்தியை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை நான் யூஸ் பண்ணேன். குருநாதர் சொல்கிறார், ஒரே ஒரு தடவை நான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ண பிறகு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு மனசு கஷ்டமாயிடுது. ஏன் யூஸ் பண்ணேன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், இனிமே என்னுடைய அஷ்டமகா சித்தி பவரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏ பரமாத்மா, இது எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அஷ்டமா சித்தி சாப்டர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம். யோக தர்ஷனத்தில் நிறைய சித்திகள் இருக்குது. அந்த அஷ்ட சித்திலேயே நிறைய வகைகள் இருக்குது. பட் ஆனால் அது தேவையில்லை. அது நமக்கு இறைவன் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துருக்கிற மாதிரி, அவ்வளோதான். பட் இறைவனை நாம் உணர வேண்டும் இதை தாண்டி. ஆனால் இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய யோக சித்தியை என்னுடைய கையில். அதே மாதிரி உன்னுடைய மனசு வந்து எப்படி ஆகிடும்? தானியாக மாறிடும். பயங்கர பெரிய தானியாக மாறிடுவாங்க யோகிகள், தபஸ்விகள். யோகி ஆலைனாலும் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே அவங்க தபஸ்வியாக மாறிடுவாங்க. ஒரே ஒரு கோமணம் இருக்குது, உடம்புல ட்ரெஸ்ஸு கிடையாது, ஆனந்தம். பணம் வந்து பணம் போயிடுச்சு, ஆனந்தம். பணம் இருக்கு, ஆனந்தம். யாராவது கஷ்டத்தில் வராங்க, என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. சாப்பாடு இருக்கு, இத்தினூண்டு பிச்சை எடுத்துட்டு வராரு, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு தட்டில். முன்னூறுத்த பசியோட பிச்சைக்காரர் இருக்கான். யோகி என்ன பண்ணுவார்? 3/4 அவருக்கு கொடுத்துட்டு 1/4 இவர் சாப்பிட்றாரு. இதெல்லாம் வந்து மகரிஷி தயானந்தர், எங்கள் ஆச்சாரியர், நிறையா ரிஷி முனிகளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஏன்னா அதான விருத்தி இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்தில், சாமவேதம். ஸோ இது மாதிரி எவ்வளோ மந்திரங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில், பழைய சேனலில், இது தமிழ் சேனல். எவ்வளோ மந்திரத்தை திருப்பி திருப்பி கேட்டாலும் இதில் இருக்கிற சுவை குறையவே குறையலைல்ல. இதுதான் வந்து வேதத்துடைய ரகசியம். எவ்வளவு தடவை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டாலும் சுகம் சுவை குறையாத விஷயம் வேதத்தில் இருக்கு. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.